சென்னை ஓட்டேரி பகுதியில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவுக்கு வாக்கு சேகரிக்கும் போது அப்பகுதியில் உள்ள தையல் கடையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் துணியை தைத்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் சத்திரக்குடி பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற போது அங்கு பேருந்துக்கு காத்திருந்த பெண்களை வாக்கு சேகரிக்க வந்த கூட்டத்தில் வந்து நிற்குமாறு அவரது ஆதரவாளர்கள் கூறிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. முன்னதாக OPS பரப்புரைக்கு வருகை தர காலதாமதம் ஏற்பட்டதால் முன்கூட்டியே பல்வேறு பகுதியில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பெண்கள் வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாமல் சாலையோரங்களில் உள்ள கடைகள் மற்றும் கட்டடங்கள் அருகே தஞ்சமடைந்தனர். விழுப்புரத்தில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் எம் ஆறுமுகம் கேஸ் சிலிண்டரை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு நகரின் முக்கிய பகுதிகளில் வலம் வந்து வாக்காளர்களை கவர்ந்தார். சிலிண்டரை தூக்க முடியாமல் தூக்கிச் சென்று கடும் வெயிலிலும் வாக்கு சேகரித்த ஆறுமுகத்தை ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் விழுப்புர மக்கள் பார்த்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக வேட்பாளர் மா சந்திரகாசன் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியான தேமுதிகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்காதது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அவைத் தலைவர் உள்ளிட்டோர் அதிமுகவினரை கண்டுகொள்வதில்லை என்பது போல் அதிமுக சார்பில் பேசப்படுவதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணி சார்பில் நாகப்பட்டினத்தில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் தாம் செல்லுமிடமெல்லாம் கிராமிய பாடல்களை பாடி வாக்கு சேகரித்து பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தார். குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, நாம் பெத்த மக்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.